கொடு. ம். சிவபிரகாசண்ண, உங்க கடையை என் பேருக்கு மாத்தி பகடி எழுதி தர்றதா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கேன். இந்தாங்க, நல்லா நிதானமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. இன்னும் ஆதரவை காணுமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னண்ணே? எல்லாம் சரியா இருக்கு தேவா. சரிண்ணா, நீங்க கேட்ட 10 லட்சம் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்கங்க. இந்தாங்க. சரி தேவா. கையெழுத்து போட்டீங்களாண்ணே? டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கடை என் கடை ஆயிடுச்சு. தேவா, ஆதிர, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு டாக்குமெண்ட்டை கிழிக்கிற? நியாயமா பார்த்தா நான் ஒன்னதான் இப்படி கிழிச்சிருக்கணும். போனா போதுன்னு ஒன்ன விட்டுட்டு உன் டாக்குமெண்ட்டை கிழிச்சிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன் அப்பாவை மிரட்டி அவர் கடை நான் எழுதி வாங்கல. உன் அப்பாவா தான் என்கிட்ட வந்து என் கடை எழுதி கொடுக்குறேன் 10 லட்சம் கொடுன்னு கேட்டாரு. அவருக்கு உதவி பண்றதுக்காகத்தான் அவரு கடையை நான் வாங்க சம்மதிச்சேன். யாரு நீ? நீ என் அப்பாவுக்கு உதவி பண்றதுக்காக சம்மதிச்சியா? இத நான் நம்புவேன்னு நீ வேலை மெனக்கிட்டு சொல்ற பாரு. உன்னை நான் பாராட்டுறேன். புலி பசுந்தோல் போத்திட்டு வந்தா அது பசுவா இருக்கும் நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுட்டு மண்டையில ஏத்திக்க. நீ என்னதான் தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் எங்க கடைய சுருட்டி உன்னால உன் வாய்க்குள்ள போட்டுக்க முடியாது. டெய்லர் மாமா, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. வாசிவா போலாம். இருமையிலே நீ ஏன் இப்படி பண்ற? என்ன என்ன சொல்ல போறீங்க? உங்க கஷ்டம் தீரணும்னு வழி கேட்டு வந்தீங்க. நான் பழைய பகை எல்லாத்தையும் மறந்துட்டு பெரிய மனசோட சரின்னு சொன்னேன். ஆனா இப்ப என் முகத்திலே கறி பூசிட்டீங்களா? இல்ல தேவா. போதுண்ணே, போதும்.
நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து தெளிவா திட்டம் போட்டு என்ன நல்லா அவமானப்படுத்திட்டீங்கண்ணே. அப்படிலாம் இல்ல தேவா. என் சூழ்நிலை தெரியாம நீ பேசிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையாரு. என் கடைய பகடியா உனக்கு எழுதி கொடுத்துடுறேன். டெய்லர் மாமா, அப்பாவை கூட்டு வர போறீங்களா இல்லையா? வா சிவா. மயிலு, நீ ஆதிரையை கூப்பிட்டு போ, நான் இப்ப வர்றேன். தேவா, எனக்கு இந்த பணம் ரொம்ப அவசியம். அதை என் பொண்ணுக்கு நான் புரிய வைக்கிறேன். கொஞ்ச நேரம் இரு. மயிலு, ஆதிரையை கூப்பிட்டு வா. என்னண்ணே, நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது போல இருக்கு. அவன் பொண்ணு வந்து குட்டையை குழப்பி விட்டால. குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறவன் தான் இந்த தேவா. வா, என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம். சரி பார்க்கலாம். மயிலு, மனோகரிட்ட பணத்தை வாங்கி கடன் அடைச்சது கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சிடுது போல இருக்கு. அரிப்பும் நிக்கல, வலி அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே அடுத்தவங்களை கொடுமைப்படுத்துறதையும் அவமானப்படுத்துறதையும் ரசிச்சு ரசிச்சு செய்யறவ இப்ப பைத்தியத்துக்கு பேய் பிடிச்ச மாதிரி அவ நடவடிக்கை மோசமா போச்சு. மயிலு, அவ என்னைக்குமே என்ன மதிச்சதே இல்லை. ஆனா அதை எதிர்பார்த்ததும் இல்லை. நான் தாலி கட்டின பாவத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பழகிட்டேன். அதனால இந்த அசிங்கமும் அவமானமும் என்னோட போகட்டும். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வேண்டாம் மயிலு. என் மாப்பிள்ளை அவமானப்படுறதையும் என் பொண்ணு கஷ்டப்படுறதையும் என் பொண்ணுகிட்ட என்னால பேசாம இருக்கிறதையும் என்னால தாங்க முடியல. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் முக்கியம். என் மாப்பிள்ளையோட கௌரவம் முக்கியம். அத ஒரு அப்பாவாவும் மாமனாராவும் என்ன விலை கொடுத்தாவது அதை நான் காப்பாத்தி கொடுத்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி என் கடையோ என் வாழ்க்கையோ எனக்கு முக்கியமும் இல்லை. கடையை எழுதி தேவா கிட்ட கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கி அந்த மனோகரி மூஞ்சில தூக்கி விட்டேஞ்சிட்டா எலும்பு துண்ட கவுனது மாதிரி கவிக்கிட்டு அவன் மூலையில போய் உக்காந்துருவா. இதுக்கப்புறம் இந்த 10 லட்ச ரூபா பணத்துக்காக என் மாப்பிள்ளைய அவமானப்படுத்த முடியாது. என் பொண்ணை அழ வைக்க முடியாது. இத தயவு செஞ்சு ஆதரிய புரிஞ்சுக்க சொல்லு மயிலு. என்னை ஏன் போக்குல போகல சொல்லு. மாமா, எனக்கு எல்லாம் புரியுது மாமா. எதுவும் புரியாமல அல்ல. ஆனா முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு